கோமதி சரவணன் கிட்ட ஏமாத்திட்டான்னு சொல்றியேடா, அப்படி என்னதான்டா ஏமாத்துனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சொல்றேம்மா, ஒன்று ஒன்றா சொல்றேன். இவ கல்யாணத்தப்போ என்ன படிச்சிருக்கான்னு சொன்னாங்க இவ வீட்டில். கோமதி யோசிப்பாங்க. அரசி கிட்ட கேட்பாரு சரவணன். அரசி எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. சரவணன் கோவமா அப்படின்னு கேட்பாரு. அரசி திரும்பவும் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொன்னதும் புண்ணாக்கு, வெறும் +2 தான் படிச்சிருக்கா, எம்ஏவும் படிக்கல எம்பிஏவும் படிக்கல. உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா, டீச்சர் வேலைக்கு போகும்போது சர்டிபிகேட்டை கேட்டாங்க, அதுக்கு தொலைஞ்சு போச்சுன்னு நாடகம் ஆடுனா, புதுசா போய் சொன்னா, உனக்கு ஞாபகம் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட கேட்பாங்க. கோமதி பாண்டியன் கிட்ட ஆமாங்க, இவ சர்டிபிகேட் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னா, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரவணன், சர்டிபிகேட் இருந்தா தானே தொலைகிறதுக்கு, படிச்சா தானே சர்டிபிகேட்டே தருவாங்க. மேடம் தான் படிக்கவே இல்லையே. நானும் இவ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இவ படிச்ச காலேஜுக்கு, இவ படிச்சதா சொன்ன காலேஜுக்கு நான் போனேன். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த உண்மை எல்லாத்தையும். கோமதி சரவணன் கிட்ட டீச்சர் வேலையை விட நல்ல வேலை கிடைச்சதா தானடா அந்த வேலையை விட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமா, நல்ல வேலைதாம்மா, அதையும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. குன்றக்குடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்குல்லப்பா, ரமேஷ் அண்ணன் அப்படின்னு சொன்னதும் பாண்டியனுக்கு புரிஞ்சிடும். அவங்க ஹோட்டலுக்கு கூட நம்ம கடையில இருந்து தான் மளிகை பொருள்லாம் அனுப்பிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் பாண்டியனுக்கு தெரிஞ்சிடும். ஆமாண்டா, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாரு. நானும் என் ஃப்ரெண்டும் அங்க சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம்ப்பா. அப்போ ஒரு லேடி எங்களுக்கு சப்ளை பண்ணாங்க. சப்ளை பண்ணும்போது இன்னும் எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தேன். அந்த லேடி வேற யாரும் இல்லப்பா, இந்த கேடி தான். சர்டிபிகேட் இல்லைன்னு டீச்சர் வேலை பார்க்க முடியலன்னு எவ்வளவு நாள் தான் தெருவா சுத்துவா, அதனால இந்த சப்ளையர் வேலைக்கு சேர்ந்துட்டா. அதுவும் நான் கேட்டேம்மா, எதுக்கு இந்த வேலைக்கு போனேன்னு. பொய்யா சொல்லி பூசி மெழுகுனா. இந்த சர்டிபிகேட் இல்ல, சர்டிபிகேட் மட்டும் கிடைச்சிட்டா சயின்டிஸ்ட் ஆயிடுவேன், நிலாவில ராக்கெட் விடுவேன், கதையா விட்டா. கோமதி மயிலு கிட்ட போய் அவன் சொல்றதெல்லாம் நெசமாடி, உண்மையாவா மயிலு, அவன் சொல்றதெல்லாம் நெசமா அப்படின்னு கேட்பாங்க. சரவணன், அம்மா நீ தள்ளுமா, அவகிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க, இவ சொல்றது எல்லாமே பொய்மா, பொய்கிட்ட போய் உண்மையை கேட்டுக்கிட்டு இருக்க. கோமதி சரவணன் கிட்ட, டே இல்லாததெல்லாம் சொல்லாத, பெண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா நான் சொல்றது எல்லாமே உண்மைமா. அப்பா நான் சொல்றதெல்லாம் உண்மைப்பா, நான் சொல்றது எல்லாமே உண்மை. இந்த ஊர்ல என்னவோ சொல்லுவாங்களே, ஆளை பார்த்தாலாம் எடை போடக்கூடாதுன்னு, அதுக்கு உதாரணமே இதுதான், இதோ இவதான் அப்படின்னு சொல்வாரு. இந்த 2 நாளுமே சரவணனோட நடிப்பு பயங்கர சூப்பரா இருந்ததுங்க. அப்புறம் எல்லாரும் இதுக்கே அதிர்ச்சியானா எப்படி, இவ சொன்ன பொய்யில ஒரு 50% தான் நானே சொல்லியிருக்கேன். அம்மா உங்களுக்கு ஒன்னு ஞாபகம் இருக்கா, இவளை இவங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு அவ வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன். உங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு கொண்டு போய் விடல, இவ லட்சணம் எல்லாம் தெரிஞ்சுதான் இவ அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இங்க வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணா, விடலையே நானு. அதுக்காக தான் குழந்தை உண்டாச்சுன்னு ஒரு பொய் சொன்னான். அப்படி சொன்னதும் மயிலு ரொம்ப அழுவாங்க. ஐயோ நான் குழந்தை விஷயத்துல பொய் சொல்லல, நான் பொய் சொல்லல மாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. பொதுவாவே நிறைய பொய் சொன்னோம்னா அதுல ஏதாச்சும் உண்மை இருந்தா கூட அந்த உண்மை கூட மறைஞ்சு பொய்யாதான். அப்படிதான் மயிலு கதையும் ஆயி போயிடுச்சு. மயிலு கையில அடிச்சு சத்தியம் பண்ணுவாங்க. சாமி சத்தியமா நான் பொய் சொல்லல, குழந்தை விஷயத்துல நான் பொய் சொல்லல அப்படின்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரவணன், இவ பொய் தாமா சொன்னா, இவ சொல்றது எல்லாமே பொய். திரும்ப சரவணன் சொன்னதும் கோமதிக்கு படபடப்பா வந்துடும், மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடும். அவங்க உட்கார்ந்துருவாங்க சேர்லயே. இதுக்கே மயக்கம் போட்டா எப்படி? இன்னைக்கு தீபாவளி அப்போ சமையல் ரூம்ல எல்லாரும் சமைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ராஜிமா மயிலு வயசை பத்தி ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? மீனா கூட மயிலு கிட்ட என்ன மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னதும் ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ராஜி. இப்ப நான் அங்க தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்வாரு. இப்பதான் இவ படபடப்பா இருக்கிறத பார்த்தேன். உங்களுக்கு வேணா அவ மாத்தி சொல்றது புதுசா இருக்கலாம், ஆனா நான் தான் கட்டின புருஷனாச்சே, எனக்கு தெரியுமே இவ படபடப்பை பத்தி. அதனாலதான் அதுல என்னமோ இருக்கு, ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு தீபாவளி அப்போ நான் எல்லாருக்கிட்டையுமே ஆதார் கார்டு கேட்டேன், ஞாபகம் இருக்கா? எல்லாருமே கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க, ஆனா குடுக்கலையே மேடம். நானும் எத்தனை தடவை கேட்டு பார்த்தேன். சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எப்படியும் இவ கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ அப்பங்கிட்ட போய் கேட்டேன். கொடுத்துருவாரா என்ன? அதனால தான் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு ரிசார்ட்டுக்கு போகிறேன், அங்கே புக் பண்ணுறதுக்காக ஆதார் கார்டு வேணும்னு சொன்னோடனே மனுஷன் உடனே எடுத்து கொடுத்துட்டார். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவ வீட்டில் என்ன சொன்னாங்க, என்னை விட 2 வயசு சின்னவன் தானே சொன்னாங்க. இல்லவே இல்லம்மா, என்னை விட 2 வயசு பெரியவ அப்படின்னு சொன்னதும் பாண்டியனுக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கும். சரவணன் என்ன சொல்வாருன்னா, அம்மா எல்லா விஷயத்தையும் மறைச்சதுதாம்மா தப்பு, எதுக்குமா பொய் சொல்லணும்? சப்ளையர் வேலை பாக்குறது ஒன்றும் கேவலம் கிடையாது, ஆனா அதை சொல்லியிருக்கணும்ல வீட்டுல, ஏன் சொல்லல? வயசு கூட இருக்கிறதையோ தான் படிக்கல அப்படிங்கிறதையோ எல்லா விஷயத்தையும் கட்டின புருஷன் கிட்ட சொல்லணும்லம்மா,
ஏமா சொல்லல? குடும்பமே சேர்ந்துதாம்மா நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டாங்க. என்ன முட்டாளாக்கிட்டா. பாண்டியன் சரவணனுக்கு ஆறுதலா, என்னடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட கேட்பாரு. சரவணன் ரொம்ப வருத்தப்பட்டு, அப்பா நான் மயிலு கிட்ட ஒரு பொய் கூட சொன்னதில்லப்பா, அவகிட்டன்னு இல்லை யார்கிட்டயுமே ஒரு பொய் கூட சொன்னதில்லப்பா, என்னை ஏமாத்திட்டாங்கப்பா, குடும்பமா சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க அப்படி சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாரு. கோமதி தலையில அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. ராஜி தான் அவங்கள ஆறுதல் படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு உண்மையா தெரிய தெரிய நான் நொறுங்கி போயிட்டேன்ப்பா, இதெல்லாம் வீட்டுல சொன்னா எனக்கு ஆறுதலா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்றதுக்காக வருவேன்ப்பா. ஒவ்வொரு தடவையும் நான் வரும்போதெல்லாம் வேற ஏதாவது பிரச்சனை போய்கிட்டு இருக்கும். என் பிரச்சனையை விட்டுட்டு அந்த பிரச்சனைக்கு நான் ஆறுதல் சொல்ற மாதிரி ஆயிடும். என் வேதனை எனக்கு தான்ப்பா தெரியும். அவங்க குடும்பமா சேர்ந்து நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டாங்கப்பா. மூத்த மருமக உங்களுக்கு மகமாரின்னு அடிக்கடி சொல்வீங்கப்பா, ஆனா உங்களை ஏமாத்திட்டாங்களே, என்ன கஷ்டப்படுத்தினது கூட பரவாயில்ல, நம்மள குடும்பமா ஏமாத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாரு. ராஜிக்கும் மீனாவுக்கும் ஏற்கனவே தங்க நகை கிடையாது, கவரிங் நகையை தான் மயிலுக்கு போட்டு விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். ராஜி இப்ப அதை நினைச்சு பார்ப்பாங்க, ஆனா உண்மையை சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. மீனா கிட்ட போன்ல பேசி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த உண்மையும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இதுல ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப தெளிவா என்ன தெரியுதுன்னா, மீனா ஆரம்பத்துல மயில பொண்ணு பார்க்க போகும்போதே கரெக்டா சொல்லுவாங்க, இதுல ஏதோ தப்பா படுதுங்க, ஏதோ தப்பா படுதுன்னு கரெக்டா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கோமதி சரவணனுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க எழுந்து வந்து. சரவணன், அம்மா எல்லாரையும் ஏமாத்திட்டாங்கம்மா, அங்க மயிலுன்னு ஒருத்தி இருக்காளா இல்லையா அப்படிங்கறதே எனக்கு தெரியலம்மா, அது ஒரு குடும்பமா இல்ல குடும்பம் மாதிரி சேர்ந்து இருக்காங்களா அப்படிங்கறதும் எனக்கு தெரியாதுப்பா. பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு நான் ஆயிட்டேன்ப்பா, எவ்வளவோ விலகி விலகி போயிட்டேன்ப்பா, நான் தூரமா போயிட்டேன், ஆனாலும் என்னை விடவே இல்லையேப்பா, ஒருத்தி இருக்கா, தங்கமயிலுன்னு ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியா பேசுவாரு. இன்னும் இந்த தங்க நகை விஷயம் மட்டும் தெரிய வந்ததுன்னா கோமதியும் பாண்டியனும் என்ன ஆவாங்களோ தெரியல. அவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.